அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு அங்கே இருந்து நாங்கள் போட வேண்டிய பேலன்ஸ் வீடியோ, அதாவது பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஒரு ரூம். அந்த ரூமோட ஒரு எப்படி சொல்கிறது, வியூ பாயிண்ட்டு தான் இது. இங்கே இது வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நிறைய வீடுங்க, லைக் பஸ் போகிறது வர்றது, நம்ம திருப்பதி மலையிலேருந்து பார்க்குற ஒரு மற்ற பக்கத்தில் இருக்க மலைங்க, கீழே வந்து வரிசையாக கார் பார்க்கிங், நிறைய ட்ராவல்ஸ் ஏஜென்சிஸ் இல்லைன்னா டாக்ஸிஸ் எல்லாமே இருந்தது. இது நாங்கள் ரூமில் எடுத்த பிக். ஏன்னா கோயிலுக்கு உள்ளே போகிறப்போ நமக்கு ஃபோன் அலௌடு கிடையாது. நான், என் வீட்டுக்காரரு, என் மகள் எல்லாரும் எடுத்த ஃபோட்டோ தான் இது. என் வீட்டுக்காரருக்கு நாங்கள் வேண்டியிருந்தபடி மொட்டை அடித்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரூம் டூர் எடுத்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். எங்கள் ரூமில் ஒரு அழகான பெருமாளும் ஆண்டாளும், அதாவது பத்மாவதி அம்மாவும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருந்தது. அண்ட் இதுதான் அந்த ஜன்னல். ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் நல்லா தங்கி இருக்கிற மாதிரி இருந்தது. இது நாங்கள் தங்கியிருந்த 4th ஃப்ளோரில் எங்களுக்கு ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் மேலே ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு சகையான இவங்க தான் இந்த ரூமோட டொனேஷன் பண்ணவங்க மாதிரி அவங்க போர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுதான் எங்கள் ரூம் 436. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. ரூம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அக்லியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் போயிட்டு அவசரமாக கிளம்பி போயிட்டு வந்துட்டு நாங்கள் எடுத்த வீடியோ. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது மாதிரி வச்சு வாஷ் பேஷின் வச்சுருப்பாங்க. ப்ரஷ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்தால் ஒரு சேர் இருக்குது, ஒரு ஜன்னல் இருக்குது, ஒரு சிங்கிள் பெட் டபுள் பெட்டாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி ஒன்றாவே படுத்துக்கிட்டோம். ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு ட்ரிங்க் பண்ணிக்கிறதுக்கு வாட்ரு அண்ட் ஒரு ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருந்தது. தென் கீழே லக்கேஜஸ் வச்சுக்கிற மாதிரி ஸ்பேசியஸும் இருந்துச்சு. இந்த ரூமில் நீங்கள் வந்துட்டு நல்லாவே நாங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு லைக் ஒரு டர்ட்டியாவோ ஒரு சுத்தம் இல்லாத மாதிரி அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்காவாக நீட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்து தங்கிட்டு போகிறதுக்கு திருப்பதியில் இந்த அளவுக்கு பண்ணித்தராங்கங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். தென் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே திருப்பதியில் நாங்கள் சாமியை தரிசனம் நல்லபடியாக பண்ணோம். பெருமாள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். கண் குளிர பார்த்தோம். புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப நாள் ஆசை நாங்கள் பார்த்துட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமில் இருந்து கிளம்பிட்டோம். ரூமில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்காக நாங்கள் ஜீப் கேட்டிருந்தோம். ஸோ நாங்கள் டாக்ஸி புக் பண்ணோம். எங்களுக்கு அந்த டைமிங்க்கு மிஸ் ஆகிட்டனால வாசல்லையே ஜீப்பெல்லாம் இருந்துச்சு. மெம்பருக்குன்னு சொல்லி இவ்வளோன்னு சொல்லி நாங்கள் டோட்டலாக 4 பேர்த்துக்கு 80 rupees கொடுத்தோம். பஸ் ஸ்டாப், அதாவது ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. பஸ் எங்களோட ட்ரெயின் டைமிங்க்கு இல்லாதனால நாங்கள் ஜீப்பில் ஏறிட்டோம். ஜீப் ரைட் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பார்க்குறோம். ஆக்சுவலாக நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஜீப் ரைட் போகிறோம். திருப்பதியில் ஜீப் ரைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து கீழே அடிவாரத்துலேருந்தே மேலே வர்றதுக்கும் இருக்கிறது. இது வந்து ரோடு பாருங்கள். ரோடே என்ன அழகாக நீட்டாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ பசுமையாக இருக்குது. ஒரு மலை மேலே இவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்கன்னு யாராலையும் பார்க்க முடியல. தென் பஸ் ஸ்டாண்ட் போனோம். எங்களுக்கு நல்ல லக்கியாக ரெடியாக ஒரு ஏசி பஸ் இருந்துச்சு. நாங்கள் ஏசி பஸ்ஸில் கிளம்பி அடிவாரத்துக்கு போக ரெடி ஆகியாச்சு. நாங்கள் நைட்டு வர்றப்போ இருட்டாக இருந்தனால பெருசாக மலையோட அழகையும் அந்த ஹேர்பின் பெண்டையும் நாங்கள் பார்த்து ரசிக்க முடியலை. ஸோ எங்களுக்கு லக்காக நாங்கள் ரிட்டர்ன் போகிறப்போ அழகாக எல்லாத்தையும் ரசிச்சுட்டே போனோம். நீங்கள் கேட்டிருந்த மாதிரி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்ட ஒரு முன்னாடி விஷயம், மற்றவங்க யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஒரு வீடியோ பதிவிடுறவங்களுக்கு இருக்கட்டும், அவங்க கமெண்ட்ஸ்லையும் என்ன சுற்றி இருக்கவங்களோ நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட கேட்ட விஷயம், திருப்பதிக்கு நீங்கள் எப்படி டிக்கெட் புக் பண்ணீங்கன்னு. திருப்பதிக்கு கரெக்டாக
நீங்கள் போகிறதுக்கு 2 months முன்னாடியே டிக்கெட் புக் ஸ்லாட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே எல்லா தர்ஷன் டிக்கெட்டும் சீக்கிரமாகவே புக் ஆகிடும். ஸோ நீங்கள் காலையில் 10 மணிக்கு உள்ளே லாகின் பண்ணனா 9:30 உள்ளே லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிக்கெட் எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் முதற்கொண்டு வேணுங்கிறதையும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, புக் பண்ண அந்த நிமிஷம் அந்த டிக்கெட்டை ஜிபே பண்ணி உடனே அந்த ஸ்கிரிப்டையோ அந்த பிடிஎஃப் மாதிரி இருக்கிற அந்த டிக்கெட் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உள்ளே போய் தர்ஷன் பார்த்துட்டு வெளியில் வர வரைக்கும் அந்த டிக்கெட் காப்பி கண்டிப்பாக வேணுங்க. ஸோ மறக்காமல் அந்த பிடிஎஃப்பை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மேற்கொண்டு ஆதார் கார்டு காப்பியும் கேட்பாங்க. எத்தனை பேர் போகிறானோ அத்தனை பேரோட ஆதார் கார்டும் வேணும், அத்தனை பேரோட டிக்கெட்டும் வேணும். அதே மாதிரி ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஃப்ரீ லட்டு இலவசங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணுன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே இத்தனை லட்டு எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி அதோட அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை காமிச்சு ஃப்ரீ லட்டு போக எக்ஸ்ட்ரா லட்டுஸ் உங்கள் ஃபேமிலிக்கு, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு, ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அண்ட் உங்களுக்கு ரூம் புக்கிங் சேர்த்து புக் பண்ணணுன்னா அன்னைக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண அன்னைக்கு ஈவினிங்கே கரெக்டாக 3 மணிக்கு அகைன் அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ரூம், 1000 ரூபாய்க்கா, 50 ரூபாயா, 100 ரூபாயான்னு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எங்களோட இதில் நாங்கள் அன்லக்கியாக எங்களுக்கு ரூம் கிடைக்காதனால நாங்கள் அங்கே போய் இருந்து வெயிட் பண்ணி லேட் நைட் ஓப்பன் ஆகிற எமர்ஜென்சி டிக்கெட் ரூம் புக்கிங்கில் போயிட்டு நாங்கள் லைனில் நின்று 1000 rupees டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பை லக்கிலி எங்களுக்கு ரூம் கிடச்சிருச்சு, இல்லைன்னா பிரச்சனையாயிரும். ஸோ நீங்கள் பார்த்து அதை எப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு புக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. மூணாவது, நிறைய பேர் பாத யாத்திரை போகிறாங்க. பாத யாத்திரை போகிறப்போ பார்த்து போங்க. நாங்கள் பாத யாத்திரை போகலை, சாதாரண பஸ்ஸில் போய் தான் 300 ரூபாய் தர்ஷன் நாங்கள் புக் பண்ணது. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனான 300 ரூபாய் டிக்கெட். அதில் போனோம். காலையில் எழுந்திரிச்சு 12 மணிக்கு போய் அங்கே லைன் ஓப்பன் ஆகிற இடத்துல நம்ம போய் நிற்கணும். அது திருப்பதி கோயிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு டைரக்ஷன் நிற்கும். நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு கார்காரங்கள்கிட்டையோ ஒரு டிரைவர்கிட்டையோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே கொண்டு போய் இறக்கிடுவாங்க. அங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் அங்கேருந்து லைன் ஸ்டார்ட் ஆகி ஒரு பில்டிங்காக நீங்கள் க்ராஸ் பண்ணி ஒவ்வொரு பிளாக்காக உங்களை ரூமாக வச்சுருந்து கரெக்டாக நீங்கள் புரட்டாசி மாதம் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருக்கிறனால ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் வரலாம். கரெக்டாக எங்களுக்கு காலையில் 10 மணிக்கு ட்ரெயின் இருந்துச்சு சென்னைக்கு. ஸோ நாங்கள் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. மக்களே, நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். எங்களால் திருப்பதியோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்கவே முடியாது. அவ்வளோ நிம்மதி, அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணோம். உண்மையிலே திருப்பதியில் ஏழுமலையானை பார்க்குறது எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறது ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பதி ஏழுமலையானை பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதான் மக்களே. நீங்கள் டிக்கெட் புக்கை பற்றி நம்ம மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போதைக்கு நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம். பாய், நன்றி, வணக்கம். மேலும் மேலும் இது போன்ற பக்தி சேனல்களையும் ஸ்பெஷலான கோயில்களோட ரிசல்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு செல்வாஸ்கந்தா பக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.